வணக்கம். இன்னைக்கு சாமை மில்லட்ல தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாஃப்ட்டா மில்லட் இருக்க எப்படி வேக வைக்கலாம்னு பார்க்கலாம். 1 கப் மில்லட் எடுத்துக்கங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 8 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சிடுங்க. இப்போ பேன்ல 2 கப்ஸ் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் அதில் மில்லட்டை சேர்த்துக்கங்க. இப்போ அது கூட 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே 15 மினிட்ஸ்க்கு கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாமை மில்லட் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததும் அது கூட பெருங்காயம், வெங்காயம் 1 எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியதும் அது கூட 3 பச்சை மிளகா, 4-5 பல்லு பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி 2 சேர்த்துட்டு இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. தக்காளி பாதி வெந்ததும் அது கூட 2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வாசனை, மஞ்சள்தூள் வாசனை எல்லாம் போகும்படி அதை நல்லா 5 மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாதி மில்லட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மில்லட் எடுத்துட்டு அதில் தக்காளி நம்ம செஞ்சு வச்ச தக்காளி தொக்கை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மில்லட்டை கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா அதை கையில் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு அந்த தக்காளி தொக்கை நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ சுவையான சாமை தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.